بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده لا شريك له لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صلى الله على محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவுக்கு புகழ் சொந்தமானது. புகழுக்குரியவன் அவனை என்று புகழ்ந்தவனாக நபிகளார் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறி இன்றைய அமர்வை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய அமர்வின் தலைப்பாக தமையுசு அஹ்லில் மையத் பி லிபாஸின் லித்தஅஸியதி. அஹ்லுல் மையத், மையத்தை உடையவர்கள், மையத்தை உடைய உறவினர்கள் ஆறுதல் கூறுவதற்காக தனிப்பட்ட முறையிலே ஆடை அணிந்து வேறுபடுத்துதல், வித்தியாசப்படுத்துதல் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டுள்ளதா? அப்படி என்றால் ஒரு துன்பம் ஏற்படுவதற்கு முன்னால் அணிந்த ஆடைகளுக்கு மாற்றமாக ஆடைகளை மாற்றி ஒரு ஆடையை அணிந்து கொள்வது, துன்பம் ஏற்பட்டதற்கு பிறகு ஒரு புதிய ஒரு வகையிலே ஒரு ஆடையை அணிந்து கொள்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளதா என்ற கேள்விக்கு சுருக்கமாக ஒரு பதிலை நாம் இங்கே கூறலாம் நினைக்கின்றேன். இந்த கேள்வி ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹ்மஹுல்லாஹ் அவரிடத்திலே முன்வைக்கப்பட்ட பொழுது அவர்கள் அதை மறுத்திருக்கிறார்கள். சொன்னார்கள், லா ரைப அன்ன ஸலஃப லம் யகூனு யஃஅலூன ஷைஅன் மின் ذلك. சலஃபுகள், முன்னுள்ள சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள் யாருமே அதில் நின்றும் எதையுமே செய்யவில்லை. சஹாபாக்கள் என்றும் தாபியீன்கள் என்றும் ஒருவரை தொட்டும் இந்த செய்தி எடுத்து கூறப்படவில்லை என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே நேரத்திலே ஃபுகஹாவுல் ஹனாபிலா, ஹம்பலி மதுஹபை சார்ந்த சில உலமாக்கள் அவ்வாறு துன்பம் ஏற்பட்ட ஒருவர் தனது தலையின் மீது ஒரு ஆடையை, அவர் ஒரு துன்பம் ஏற்பட்டவர் என்று அறிந்து கொள்ளப்படுகின்ற அளவுக்கு தலையிலே ஒரு ஆடையை அவர் வைத்துக் கொள்வது குற்றமில்லை, தவறு இல்லை என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அது தாசியத், ஆறுதல் கூறுவதற்கு சுன்னத்துன், அது வழிமுறையாக இருக்கும். அந்த துன்பம் ஏற்பட்டவர் யார் என்பதை அறிந்து கொள்வது இலகுவாக இருக்குவதற்காக வேண்டி அவ்வாறு செய்யலாம் என்று சில ஃபுகஹாக்கள், ஹனாபிலா உலமாக்கள் குறிப்பிட்டிருந்தாலும் கூட அது ஆட்சேபனைக்குரிய கருத்து. அன்கரஹு ஷேகுனா இப்னு தைமிய்யா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள், எங்களுடைய கண்ணியத்துக்குரிய இமாம் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா அவர்கள் அதை மறுத்துரைத்திருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வலா ரைப அன்ன ஸலஃப லம் யகூனு யஃஅலூன ஷைஅன் மின் ذلك. சந்தேகமின்றி முன்னுள்ள சலஃபுகள், முன்னோர்கள் அதினின்றும் எதையும் செய்யவில்லை. அவர்கள் ஒருவரும் சஹாபாக்களிலோ அல்ல தாபியீன்களிலோ ஒருவரும் அதை செய்ததாக எடுத்தெழுதப்படவும் இல்லை. ஆகவே இது ஷரியாவுக்கு மாற்றமானது என்ற கருத்தை பல உலமாக்கள் வலியுறுத்தி கூறியிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒட்டுமொத்தத்திலே துன்பம் ஏற்படுவதற்கு முன்னால் ஏற்பட்ட ஆடைகள் என்றும் மாற்றமான ஆடைகளை அணிவது அவர்களுடைய வளமையாக இருக்கவில்லை. அவர்கள் செய்து வந்ததைத்தான் செய்தார்கள். ஆகவே அதற்கு மாற்றமாக ஆடைகளை மாற்றிக்கொள்வது அது பொறுமைக்கு முரண்பாடானதாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் கணவன் இறந்து விட்டால் வெண்ணிற ஆடை அணிந்து கொள்கின்ற ஒரு கலாச்சாரத்தை, அது இந்துக்களுடைய கலாச்சாரம், அதை அவர்கள் பின்பற்றுகின்ற காட்சி நாங்கள் பார்க்கின்றோம். அதற்கும் மார்க்கத்தில் எந்த விதமான ஆதாரங்கள் இருக்கவில்லை. ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஷேகுனா அல் இமாம் அப்துல் ரஹ்மான் அல் பர்ராக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள், கன்னஹு லைஸ ஷிஆர், அது துன்பம் ஏற்பட்டவரை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அடையாளம் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல மஹமூத் அல் ஹத்தாப் சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், இக்குரஹு தஹரீமன், மையத்தின் மீது கொண்ட கவலையின் காரணமாக ஆடைகளை மாற்றுவது ஹராம், வெறுக்கத்தக்க செயல் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போலதான் அஷேக் முஹம்மது இப்ராஹிம் ரஹ்மமுல்லா அவர்கள் மையத்தை உடையவர்களை பிரித்தறிவதற்காக ஒரு ஆடையை அவர்கள் அணிந்து கொள்வது பித்அத்துன், நூதனமான செயல் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மரணிப்பதற்கு முன்னால் எந்த ஆடை அணிந்தார்களோ அதே ஆடைகளை அணிந்து கொள்வதுதான் மார்க்கம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். வல்லாஹு ஆலம் பிஸ்ஸவாப்.